ஹாய். 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 நாங்களாம் காஃபி ஷாப் வந்திருக்கோம். மேம் வந்து காஃபி குடிக்கிறாங்க. இவங்களும் ஒரு டீ குடிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. இது வந்து கேரட் ஜூஸு, தென் ஒன் ப்ரெட்டு. நான் இப்போயும் ப்ரெட்டு சாப்பிட்றதில்ல. இது வந்து கேரட் ஜூஸு. ஜேஜே ஐலாண்ட் கேரட் ஜூஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் இங்கே வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கடலோட வியூ, அந்த வியூக்கோசரமே இன்னைக்கு காஃபி ஷாப்க்கு வந்திருக்கோம் நாங்கள். 내가 안고 있을 때면 커피 너무 뜨거워요. 내가 안고 있을 때면. 알았어. 저 அவங்க காஃபி குடிக்கிறாங்க, நான் ஜூஸ் தான் குடிக்கிறேன். அது ஐஸும் போடலை, அது இதாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. ஸோ அதனால் வந்து இது பண்ணிக்கிட்டேன். 이게 앞으로 너무 힘들잖아. 이게 빠지가 되게 이름을 하면 이름 가르쳐주잖아. 이게 없기 전에 이게 찾아가야 되는데 왜? 그러니까 내가 얘기한다. 이게 이거 있고 이럴 때 ஸோ அவங்க வந்து பேபி கேரியர் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமியாரோட ஃப்ரெண்டுக்கிட்ட. ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த ஒரு காஃபி ஷாப் தான் இருக்குது. மேபி இந்த வியூக்காகவே ரொம்ப கும்பல் இல்லை. காஃபி ஷாப்பு, பேக்கரி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஊர் பேக்கரி மாதிரி தான் காஃபீஸ் அண்டு காஃபி, டீ, ஜூஸு, அப்புறம் வந்து கேக்கும் இப்போ சாப்பிட முடியாது. அதனால் நான் அமைக்கி வச்சிட்ருக்கேன். இந்த 해준만. 같은 이름이에요. 인도 이름은 다른 거 없어요. போலீஸ்காரவங்க வேற வராங்க. ஒருவேளை நம்ம வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சிருச்சோ. 커피 아니에요. 이거 커피 티 카페이라고. அவங்க வந்து இதை ஆர்டர் பண்ணிட்டு அந்த கார்டுக்கு ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க. அந்த இதை எடுத்துட்டு போயிட்டாங்க, ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. எதுக்கோ வராங்கன்னு நினச்சிட்டேன். கேரட் ஜூஸ் தாங்க, இல்லை வேற என்னமோ கலந்த மாதிரி இருக்கு. கேரட் ஆரஞ்சு கலந்துருக்காங்க. அதனால அது ஏதோ ஒரு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. கேரட் வித் மேண்ட்ரின் ஆரஞ்சு இருக்குல்ல, அது கலந்துருக்கு. அதனாலதான் அந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வருது. காஃபி ஷாப்பில் அவ்வளோதாங்க பண்ணோம். வேறு எதுவும் புதுசாக பண்ணலை. நாங்கள் வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, அவங்க வந்து நீங்கள்லாம் கேட்டிருந்தீங்களே தம்பிக்கு என்ன மண்டையில் காயம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. தம்பிக்கு வந்து பிறக்கும் போது இருந்தே அது இருந்துச்சு. டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அது ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை, அதுவாகவே சரியாயிடும். 1 or 2 இயர்ஸ்க்கு மேலே அதுக்கு மேலே வந்து முடியும் வர ஆரம்பிச்சிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து பிறந்ததுலேருந்தே தம்பிக்கு இருக்குது. ஸோ அதை தான் அவங்களும் கேட்டாங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க ஒருவேளை பிறக்கும் போது ஏதாவது ஆயுதம் பட்டு அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இருந்தால் நமக்கு புண்ணாக இருக்கும், தெரிஞ்சிருக்கும்ல. ஆனால் பிறக்கும் போது இருந்து தழும்பு மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னெல்லாம் தோணுச்சுன்னா, ஒருவேளை மாசமாக இருக்கும்போது நம்ம எங்கேயாவது போய் இடிச்சிட்டோமோ, அதனால அது வந்து தழும்பாயிடுச்சோ அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் இன்னுமே எனக்கு தெரியலை ஏன் அந்த இடத்துல தழும்பு மாதிரி இருக்குது அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியலை. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் உங்களோட ஸ்கார் இருக்கான்னு கேட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த தழும்பு. ஆமாம், ஒரே கோடு மாதிரி கீழே வந்து இருக்கும், ஸ்கார் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எதோ சொன்னாங்க. அதுக்கு வந்து இது போடணும், அது போடணும், க்ரீம் போடணும், அதெல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாத்துக்கும் சரின்னு மண்டையாடிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து எங்கள் மாமியார்கிட்ட சொல்லி ஃபேஸ் வந்து என் மூஞ்சி வந்து எனக்கு இப்போ நல்லா தான் இருக்குது. அதாவது எனக்கு சரியாக தூக்கம் இல்லை, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா
எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே பிஸியாகவே இருக்கிறோம்ல. ஸோ அதனால் வந்து இருக்குது. இருந்தாலுமே நான் ஓரளவுக்கு மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு என் ஸ்கின் வந்து நல்லா தான் இருக்குது எனக்கு. அதவே வந்து அவங்க வந்து ஸ்கின்னு பாரு ரொம்ப டல்லாக இருக்குது, மசாஜ் கூட்டிகிட்டு போ, இந்த க்ரீம் வாங்கி கொடு, ஆலிவிங் கூட்டிகிட்டு போ, தாய் சோப்பு இதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்படி ஒரு எங்கள் மாமியாருக்கு வந்து எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு பாருங்க, இது வாங்கி கொடு, அது பண்ணி கொடுன்னு எல்லாமே சொல்கிறாங்க. அவங்களுமே எனக்கு 2 க்ரீம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நான் என்ன அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் வந்து அவங்க வந்து நிறைய அட்வைஸ்லாம் பண்ணாங்க. விச் மீன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறதுல வந்து சொன்னாங்க. ஏன்னா எனக்கு வந்து பெருசாக இங்கே தெரியல, எங்கள் மாமியாருக்கும் தெரியல. அப்புறம் அவங்க கொஞ்சம் சொன்னாங்க, இந்த மாதிரி பிளேஸில் வந்து நேச்சுரலாக வந்து இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி விற்பாங்க, அங்கே போய் வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா சொன்னாங்க. இன்றைக்கி அவங்களோட எப்படி டைம் போச்சுன்னே தெரில, நல்லா டைம் பாஸ் பண்ணோம். அப்புறம் வந்து ஒரு ஸ்டோரிங்க, நான் ரீசெண்டாக வந்து உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டிபேஷனாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். நான் அதுக்காக கொரியாவில் வந்து 2 ஹாஸ்பிட்டல் போனேங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிவிட்டு, ஆமாங்க இது நான் சொல்லிட்டேன், இது மாதிரி எனக்கு இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன். பார்த்துட்டு கட்டு இருக்குது, ஆனால் உள்ளே வந்து சர்ஜரி பண்ணது ஓகேவான்னு கேட்க போயிருந்தேன். ஃபிஸ்டுலா ட்ராக் ஏதாவது இருக்கா எல்லாமே, ஏன்னா அப்போ வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ இருக்கான்னு செக் பண்ண போயிருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அது வந்து ஸ்கேனில் தானே தெரியும், அதனால் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்கேன் தான், நம்ம எப்போவும் எடுப்போம் இல்லைங்க, அந்த ஸ்கேன் தான் எடுக்க சொன்னாங்க, அல்ட்ராசோனிக் ஸ்கேனு. அதில் போய் பார்த்துட்டு அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கேன் எடுத்துகிட்டு அந்த அங்கே ரிப்போர்ட்லாம் தரமாட்டாங்க, ஜஸ்ட் இமேஜ் தான் கொடுத்தா. இமேஜ் வந்து அவங்களுக்கு அமுச்சு விட்டாங்க. என்கிட்ட அவர் வந்து என்ன சொன்னார்னா, இமேஜில் வந்து எதையுமே காமிக்கல, இந்த இடத்துலேருந்து இங்கிட்ட இருக்கே எதுவுமே காமிக்கல, அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்துட்டு என்கிட்ட வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் இதை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் ஏதேதோ சொன்னார். அதுக்கப்புறம் ஏன் இதில் காமிக்கல அப்படின்னு சொல்லி மம்மிகிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுவுமே சொல்ல, சரி ஓகே நாங்கள் அப்புறம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மம்மிகிட்ட கேட்டேன், ஏங்க மம்மி இந்த மாதிரி வந்து இங்கே கொரியாவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டதுக்கு, இல்லை பண்ணுவாங்க, இப்போ எனக்கே தெரில ஏன் இந்த டாக்டர் பண்ணலை அப்படின்னு தெரில, ஒரு சில டைம் இந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து பேஷண்ட் 1 பேஷண்ட் 2ங்கிறது வந்து பேஷண்ட் கிடையாது, மணி 1 மணி 2 அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. அப்புறம் வந்து நான் நெக்ஸ்ட் டே வந்து ரிப்போர்ட்லாம் தரல அவங்க. நெக்ஸ்ட் டே ரிப்போர்ட் கேட்டோம். என்ன சொன்னாங்கன்னா, சும்மா ஒரே ஒரு லைனில் வந்து ஃபிஸ்டுலா ட்ராக் ஃபைண்ட் ஆயிருக்கு, இருக்கிற மாதிரி தெரியுது, 100% நாட் ஷுர், இதில் வந்து நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டில் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் தருவீங்களான்னு கேட்டதுக்கு, சிடியில் தான் தருவோம் நாங்கள். எனக்கு சிடியை வச்சு நான் என்ன பண்ணுறது, அதில் எதில் போட்டு பார்க்குறது, அதனால் வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனோங்க. அங்கேயும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் பார்த்துட்டு ஆல்ரெடி சர்ஜரி பண்ணியிருக்கு, ஆனால் வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன், இப்போ வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குது எல்லாமே சொல்லிவிட்டு, அவரும் வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு கண்ணில் பார்த்துட்டே அவர் வந்து கை வச்சு செக் பண்ணிவிட்டு, இருக்குது சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு, நீங்கள் நாளைக்கு கூட பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு கூட பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து இப்போ பேபி இருக்கிறதுனால ஒரு 1 மந்த் கழிச்சு பண்ணிக்கலாம், 1 இயர் கழிச்சு கூட பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்கேன் பார்க்காமே எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபிஸ்டுலா ட்ராக், அந்த ட்ராக் வந்து ஸ்கேனில் தானே தெரியும். ஏதாவது நமக்கு வந்து அப்சிஸ் இந்த மாதிரி கொப்பளம் ஏதாவது கட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து நமக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து அந்த ஸ்கேனில் இல்லாமையே அவங்க கை வச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா எனக்கு பெயினில் எதுவும் கிடையாது, எனக்கு ஃபிஷர் கட் இருந்துச்சு. எனக்கு வந்து இவங்க வந்து சொல்கிறது ஃபிஷர் கட்டை தான் சொல்கிறாங்களா இல்லை ஃபிஸ்டுலாவை சொல்கிறாங்களானவே டவுட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாமே செக் பண்ணி பார்த்தா தான் அவங்க வந்து ஃபிஸ்டுலாவை தான் கை வச்சு பார்த்தே சொல்லியிருக்காங்க. அந்த இது இருக்குது, அந்த ட்ராக் இருக்குன்னு. அந்த ட்ராக் ஸ்கேனில் இல்லாமல் தெரியுமா? இல்லை எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து டாக்டர் வந்து நான் இந்தியாவில் பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு கட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. அப்புறம் ஸ்கேனில் வந்து அந்த கட்டி வந்து எவ்வளோ டயாமீட்டரில் இருக்குது, எவ்வளோ டெப்த்தில் இருக்குது, ஸ்கின்னிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு எல்லாமே பார்த்து சொல்லிவிட்டு அந்த ட்ராக் எனக்கு இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி தெரியாது, அவர் செக் பண்ணணுன்னு தான் சொன்னார், ஸ்கேனில் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஹோமியோபதியில் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹோமியோபதியில்
ஹோமியோபதியில் கான்டாக்ட் பண்ணி நான் ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டல்லே வந்து ஹோமியோபதியிலே நான் ஆல்ரெடி போய் காமிச்சிருந்தேன். அங்கே வந்து அவங்கள்ட்ட மெடிசன் கேட்டேன். அவங்க வந்து இது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரியல அப்படின்னே அவர் வந்து நான் 50 டேஸ்க்கு மெடிசன் தரேன், இந்த ஃபிஷர் கட்டுக்கும் தரேன், உனக்கு கான்ஸ்டிபேஷன்லாம் உனக்கு இல்லை, உனக்கு வந்து புஷ்ஷிங் அதாவது கட்டு அது வந்து ஹெல்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுக்கும் நான் மெடிசன் தரேன், உன்னோட ப்ராப்ளம்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராப்பராக. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது என்ன ப்ராப்ளம்னு. சரி நான் மெடிசன் 50 டேஸ்க்கு தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து மிஞ்சுன்ட்ட கேட்டேன், எனக்கு இங்கே நம்பிக்கையே இல்லை, நான் வந்து இந்தியாவில் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் அங்கேயே வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து சர்ஜரி ஒரு தடவை பண்ணுன்னா கம்ப்ளீட்டாக அது க்யூர் ஆகிடும், அந்த மாதிரி சர்ஜரி பண்ணுவாங்க. ஆனால் வந்து போனோம்னாவே ஒரு சின்ன பிரச்சனை, இதுக்கு வந்து சர்ஜரி தான் சொல்யூஷன் கிடையாது. அது ஒன் ஆஃப் த சொல்யூஷனாக இருக்கும்போது இவங்க சர்ஜரியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு மணி கிடைக்கும் அப்படிங்கிறனாலே நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரிலாம் வந்து எவ்வளோ பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஃபாரினர்ஸ்ட்டை கேட்டது, இங்கே நல்லா பார்ப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து இவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சர்ஜரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் மெடிசன் வந்து இது போக மாட்டாங்க. ஆனால் வந்து 2வது டாக்டர் வந்து கொஞ்சம் கிளியராக சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ராக் தான் இருக்குது, இப்போக்கி வந்து ட்ராக் இருக்கும். அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவரே அஸ்யூம் பண்ணிட்டார், இது எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ராக் இருக்கும் அப்படிங்கிறத அஸ்யூம் பண்ணிட்டாரு. அதனால் வந்து இந்த ட்ராக் இருக்கும், அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இப்போ லேசரில் தான் ஒன் டேல முடிஞ்சிடும், பெயின்லாம் பெருசாக இருக்காது, அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் மாமியாரும் இதை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அப்போ வந்து லேசர் கிடையாது, ரொம்ப வலிச்சதுன்னு சொன்னாங்க. எனக்கு அதனாலேயே ரொம்ப அள்ளு விட்டுருச்சு, பயம் வேற. அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் எல்லாம் வந்து சர்ஜரி அவர்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு, அவர் இப்போ ஒன்றும் அவசியம்லாம் கிடையாது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்குள்ளே பண்ணிடுங்க, நீங்கள் செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க, ஆனால் வந்து ரொம்ப நாள் அந்த ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் விட வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சா அப்படிங்கிறத ஒரு 6 மந்த்லேயோ ஒரு 7 மந்த்லேயோ வித்தின் 1 இயர்க்குள்ளே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அவரும் சொன்னார், இல்லைன்னா மறுபடியும் அப்சீஸ் ஃபார்ம் ஆகி அது வந்து மேஜர் சர்ஜரியில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ஸ்டோரி வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எதுக்காக அப்படின்னா, நீங்களும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போய் ஒரு 1 இயர்க்குள்ளே கம்ப்ளீட்டாக போயிடுச்சாலும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதை சொன்னேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. பை பாய்.